and subscribe to our channel. இன்னைக்கு சூப்பரான பன் தோசை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பன் தோசை. இதுக்கு நம்ம ஊற வைக்கவும் வேண்டாம், அரைக்கவும் வேண்டாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ ரவை, தயிர் ஒரு 100 ml புளிச்ச தயிர், அதே மாதிரி மோரும் ஒரு 100 ml, அதுவும் புளிப்பாக இருக்கணும். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூனு, ஒரு குக்கிங் சோடா கொஞ்சம், சர்க்கரை 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கேரட் துருவினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, இந்த தோசை பண்ணுறதுக்கான எண்ணெய். ஒரு மிக்சிங் பவுலில் ரவாவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் தயிரையும் மோரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு ரெஸ்டிங் டைம் கொடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ஊறி அந்த ரவா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சரில் போட்டுக்கலாம். அதை இந்த ரவை கூடயே கடலை மாவு, அரிசி மாவு, சர்க்கரை, பெருங்காயம் எல்லாத்தையும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவும் சர்க்கரையும் ஆட் பண்ணுறதுனால தோசை நம்மளுக்கு செவந்து வரும். அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால இப்போவே நான் போடுறேன். தூளாக இருந்தால் நீங்கள் அப்புறம் மாவில் கூட போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பல்ஸ் மோடில் ஸ்லோவாக பல்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட அந்த தாளிப்பு கூடயே நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், செவக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம தோசை எப்போ ஊற்ற போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஆப்ப சோடா மிக்ஸ் பண்ணால் போதும். ஆப்ப சோடா போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. ஒரு கடாயோ இல்லை ஆப்பச்சட்டியோ வச்சு எண்ணெய் தாராளமாக வைங்க. இந்த தோசை வெளியில் மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பேட்டரு. பாருங்கள், அந்த எண்ணெயிலே அந்த வெளி பக்கம் நல்லா வேகணும். கிறிஸ்பியான பிறகு பார்த்து இன்னொரு பக்கமும் திருப்பி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது அதே மாதிரி மற்ற பேட்டரையும் நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. டேஸ்டியாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.